முந்திரி தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்க தமிழ்நாடு முந்திரி வாரியம் என தனி அமைப்பு கடந்த 4 ஆண்டுகளில் இயற்கை இடர்பாடுகளால் ஏற்பட்ட பயிர் சேதங்களுக்கு நிவாரணமாக 21 லட்சம் விவசாயிகளுக்கு 1630 கோடி ரூபாய், பயிர் காப்பீட்டு திட்டத்தில் 32 லட்சம் விவசாயிகளுக்கு 5720 கோடி ரூபாய் இழப்பீட்டுத் தொகை, கூடுதல் நெல் கொள்முதல் நிலையங்கள் திறப்பு, நெல்லுக்கு வழங்கப்பட்ட மாநில அரசின் ஊக்கத்தொகையும் உயர்த்தப்பட்டிருக்கு. 2025-26 ஆண்டுக்கு ஒன்றிய அரசு நெல்லுக்கு அறிவித்த குறைந்தபட்ச ஆதரவு விலை விவசாயிகளுக்கு போதுமானதாக இல்லாத காரணத்தால் தமிழ்நாடு அரசு குவிண்டாலுக்கு குறைந்தபட்சம் 2500 ரூபாயை விவசாயிகள் பெறக்கூடிய வகையில் சாதாரண ரகத்துக்கு 131 ரூபாய், சன்ன ரகத்துக்கு 156 ரூபாயும் உயர்த்தி வழங்கியிருக்கு. கரும்பு விவசாயிகளுக்கு டன் ஒன்றுக்கு 349 ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகையாக அறிவிக்கப்பட்டு 297 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு தமிழ்நாட்டில் கரும்பு விலை மெட்ரிக் டன்னுக்கு 3500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படுது. வேளாண் பணிகள் எவ்வித தொய்வில்லாமல் நடக்க வேளாண்மையில் இயந்திரமாக்கல் திட்டம், விவசாயிகள் வேளாண் இயந்திரங்கள் வாங்கிடவும் இயந்திர வாடகை மையங்களை நிறுவுவதற்கும் 70,000 விவசாயிகளுக்கு 577 கோடி ரூபாய் மானியம். வேளாண் இயந்திரங்களை தேவைக்கேற்ப குறித்த நாளில் வாடகைக்கு பெற உழவர் செயலியில் வாடகை சேவை மையம் உருவாக்கப்பட்டு 2 லட்சம் முன்பதிவுகள் விவசாயிகளால் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இதுவரை 1,75,000 விவசாயிகள் பயன்பெற்றதோட தொடர்ந்து இன்னும் பலர் பயன்பெற்று வராங்க. தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, கடலூர், திருச்சி மற்றும் அரியலூர் ஆக 7 மாவட்டங்களை உள்ளடக்கிய காவேரி, வெண்ணாறு, வெள்ளாறு அதனுடைய வடிநில பகுதிகளையும் கல்லணை கால்வாய் பாசன பகுதிகளையும் இதுவரை 29 கோடியே 48 லட்சம் ரூபாய் செலவில் 8370 கிலோமீட்டர் நிலத்துக்கு சி மற்றும் டி பிரிவு கால்வாய்களை தூர்வாரக்கூடிய பணிகள் முடிக்கப்பட்டு கடைமடைக்கும் பாசனம் நீர் செல்வது உறுதி செய்யப்பட்டிருக்கு. வேளாண்மை கவ்விய மேம்படுத்தும் அந்த வகையில் நாகப்பட்டினம், சிவகங்கை, கரூர் ஆகிய மாவட்டங்களில் புதிய அரசு வேளாண்மை கல்லூரிகள், இந்த சாதனையோட தொடர்ச்சியாக இந்த வேளாண் வணிக திருவிழா சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. விவசாயிகளை தொழிலாளர் முனைவர்களாக மாற்றி புதிய ஏற்றுமதியாளர்களாக அவர்களை உருவாக்குவோம். அதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. இதை உழவர் பெருமக்கள் எல்லாரும் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வேளாண் வணிக திருவிழா விவசாயிகள், கல்லூரி மாணவர்கள், உணவு பதப்படுத்தக்கூடியவர்கள், வேளாண் ஏற்றுமதியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக நிச்சயமாக இருக்கும். உழவர் தொழிலுக்கும் வேளாண் தொடர்புடைய அனைத்து தரப்பினருக்கும் நாம் எல்லாருமே ஒன்றிணைந்து ஊக்கமளிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வேளாண் வணிக திருவிழாவை சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய வேளாண்மை உழவர் நலத்துறைக்கு மீண்டும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.